ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. நெக்ஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் இண்டஸ்ட்ரிங்கிற ஹெட்டிங்கில் பார்க்குறோம். அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறவர் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஹையஸ்ட் பிளானிங் டீமில் ஒரு மெம்பராக இருக்கார். பட் அவரே ஒரு இண்டஸ்ட்ரி உடைய பிளானராக மாறார். அவர் அந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனல் ஒர்க்கில் இருப்பார். ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கும் எய்ம்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியவராக இருப்பார். அதனால் பிஸ்னஸை பற்றின ஒரு தரோ ஸ்டடி அவர் பண்ணியிருப்பார். குவாலிஃபைடு அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறவரோட இம்பார்ட்டண்ட் ரோல் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் அக்கௌண்டிங் எல்லாத்தையுமே நல்ல நாலேஜ் உடையவராக இருந்தால் அவர் ஹீ வில் பி அ பிக் அண்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் இன் அன் இண்டஸ்ட்ரி. அது ஒரு தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்கிறோம். அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோட ரோல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸில் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்ங்கிறது டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கட்டும், டெவலப்பிங் கண்ட்ரியாகட்டும், அதோட நேஷ்னல் எக்கானமிக்கு ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த சிஸ்டமோட ஃபினான்ஷியல் பட்ஜெட்டரி கண்ட்ரோல், அக்கௌண்டிங், ஆடிட்டிங், ரிப்போர்ட்டிங் எல்லாமே ஒரு நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கன்சர்னுக்கும் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அப்போ இந்த அக்கௌண்டிங் அந்த கார்ப்பரேஷனோ அந்த கம்பெனியோ ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்போது அக்கௌண்டண்ட் பப்ளிக் கார்ப்பரேஷனுக்கும் ஜென்ரல் பப்ளிக்குக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் அந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதும், அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியதும் இருக்க வேண்டியது இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுடைய டியூட்டி ஆகுது பப்ளிக் செக்டாரில். அதே சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் ஃபிஸ்கல் பாலிசிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணக்கூடியவராக இருப்பார் அப்படின்னா, இந்த ஒரு ட்ரேடோட அட்வான்ஸ்மெண்ட்டும் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் ரோலை இவர் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கார். அப்போ இவர் நியூ டெக்னிக்ஸை பிளான் பண்ணணும். அந்த நியூ ஃபீல்ட் ஆஃப் சர்வீஸில் தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு இவருக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும். அந்த பப்ளிக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் ஒரு நல்ல நாலேஜ் வேணும். அந்த கான்செப்டை பற்றின ஒரு ஐடியா வேணும். கமர்ஷியல் சென்ஸில் பேசணும்னு சொன்னால் அக்கௌண்டிங்கோட பிஸ்னஸ் நாலேஜையும் இவருடைய பிஸ்னஸ் நாலேஜையும் பூல் பண்ணால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அப்போ அந்த சோஷியல் ஆப்ளிகேஷன் ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரியிலையும் அவருக்கு ஒரு கடமை இருக்குது. இன்ஃபர்மேஷன் கொடுக்குற கார்ப்பரேட் ரிசல்ட்டு கூடியானவும் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு எக்கானமியோட ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸை இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோட ரோல் இஸ் அ பிக்கர் ரோல். ஸோ இவருடைய ரோல் எக்கனாமிக் க்ரோத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அக்கௌண்டன்ட்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத கன்சீவ் பண்ணுறது அவருடைய டியூட்டி ஆகுது. வெறும் லிட்ரல் லாவோட தகுந்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது மட்டும் அவருடைய கடமையாக நின்றுடாது. அவருடைய கடமை அதிலிருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி எந்த ஒரு இண்டிவிஜுவலும் நாட்டினுடைய நலனுக்கு எதிரான வகையில் அவருடைய க்ரோத்தை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப இதாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஒரு பாசிட்டிவ் ரோலை எடுத்து எஃபிஷியன்சியை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் யூனிட் டெவலப் ஆகிறதையும் பார்த்துக்கணும். சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸையும் அவங்க அச்சீவ் பண்ணுற விதத்துலேயும் அதே நேரத்தில் அந்த ஸ்டேட்டுடைய வெல்ஃபேரும் இவருடைய கொள்கையாக இருக்கணும். அதையும் இவர் அந்த இண்டஸ்ட்ரி மெயின் ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி இருக்கக்கூடியதையும் ரோலையும் இவர் ப்ளே பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த ரோல்ஸ் ஆஃப் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதோட அந்த ஃபஸ்ட் லெசன் யூனிட் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது.
ஓவராலாக ஒரு சம்மரின்னு பார்த்தோன்னா அக்கௌண்டிங்கிறது ரெக்கார்டிங், கிளாஸிஃபைங் அண்ட் சம்மரைசிங்கிற ஒரு ஆர்ட்டாக பார்க்குறோம். மணி டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதை இன்டர்பிரட் பண்ணணும்னு பார்த்தோம். அக்கௌண்டிங் ப்ரொசீஜருங்கிறத ஜென்ரல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் யூஸிங் இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுங்கிறது தான் அதனுடைய 2 ப்ரொசீஜராக பார்த்தோம். அப்ஜெக்டிவ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அசர்டைன்மெண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ், ascertainment of financial position of the business, providing information to the users and to know the solvency position னு பார்க்குறோம். அடுத்தது மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு பார்த்ததில் மெஷர்மெண்ட், ஃபோர்காஸ்டிங், டெசிஷன் மேக்கிங், கம்பேரிசன் அண்ட் எவல்யூஷன், கண்ட்ரோல், கவர்மெண்ட் ரெகுலேஷன் அண்ட் டாக்ஸேஷன்னு பார்த்தோம். புக் கீப்பிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ்னு பார்க்கும்போது கம்ப்ளீட் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்ட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் எஃபெக்ட் ஆஃப் த பிஸ்னஸ்ங்கிறதையும் பார்த்தோம். சப்ஃபீல்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்னு பார்த்தோம். யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்னு பார்த்தோம்னா இன்வெஸ்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், லெண்டர்ஸ், சப்ளையர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ், கஸ்டமர்ஸ், கவர்மெண்ட் அண்ட் ஏஜென்சிஸ், பப்ளிக் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தோம். அக்கௌண்டிங் அப்படிங்கிறது நிறைய டிசிப்ளினோட ரிலேட் ஆகிருக்குங்கிறதையும் பார்த்தோம். ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு எல்லா டிசிப்ளினோட நாலேஜும் தேவைப்படுதுங்கிறதையும் பார்த்தோம். அக்கௌண்டண்ட் அப்படிங்கிறது அவருடைய எஜுகேஷனை வச்சு ட்ரைனிங், அனலிட்டிக்கல் மைண்ட் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், மல்டிபிள் நீட் பேஸ்டு சர்வீஸ் இன்றைக்கி அது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அவருடைய ஜஸ்டிஸ் வந்து டாக்ஸேஷனுக்கு, காஸ்டிங்க்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஃபினான்ஷியல் லே அவுட்டுக்கு, கம்பெனி லெஜிஸ்லேஷனுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுதுங்கிறதையும் பார்த்தோம். எப்படி இவரோட ரோல் வந்து எல்லா ஏரியாஸ்லேயும் இவருடைய சர்வீஸ் இருக்குங்கிறதையும் பார்த்தோம். இதோட இந்த லெசன் இஸ் ஓவர்.